Hey guys, ஒன் மேன் ஷோ வந்து இன்னைக்கு ஒன் டெக் ஷோவாக மாறப்போகும் தருணம் வந்து விட்டது. எஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஒன் மேன் என்ன அடிக்கடி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான், இவன் எதெல்லாம் வச்சு வீடியோ மேக் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நவ் லெட் அஸ் வாட்ச். நம்பர் 1, மை கேமரா. நான் என்ன கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னா நிக்கான் D5600 அப்படிங்கிற ஒரு மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் 4K ரெசல்யூஷன் வரைக்கும் எடுக்க முடியும். பேட்டரியும் நல்லா தான் நிற்கிது. ஒரு யூடியூபருக்கு தேவையான எல்லா ஃபியூச்சருமே இருக்குது. அண்ட் இது வந்து என்னோட பட்ஜெட்டில் இருந்தது, அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணேன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இதில் ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் வந்து அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த இஷ்யூவும் கிடையாது, நீங்கள் பாட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு கேமரா வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் வீடியோ மேக் பண்ணலாம். பட் வந்து பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, அதில் எனக்கு அவ்வளோ பெரிய உடன்பாடு கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோவில் பெருசாக அப்படி இப்படின்னு எதுவும் காட்ட போகிறது இல்லை, என்னோட மூஞ்சி தான் நான் காட்ட போகிறேன். அது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியிலே காட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து DSLR வாங்கினேன். இது இருந்தால் தான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பண்ண முடியும் அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல வரல. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், DSLR வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வெயிட் பண்ணி வாங்கினேன். நம்பர் 2, மைக். போயான்னு சொல்லிட்டு இந்த மைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அரௌண்ட் வந்து ஒரு 700 rupees கிட்ட வந்தது. நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நான் வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 year யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ வாங்கினது தான் இது வந்துட்டு இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோவுமே வந்து இந்த மைக்கில் தான் நான் வந்து ஷூட் பண்ணிருக்கேன். நல்லா தான் இருக்குது. நம்பர் 3, ட்ரைபாட். டிஜிடெக் DTR அப்படின்னு ஒரு பிராண்டை தான் நான் வாங்கினேன். இந்த ட்ரைபாட் பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இதோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அண்ட் அதனால வாங்கிட்டேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளமுமே இல்லை. இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து 1.5 years நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை, குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. அரௌண்ட் வந்துட்டு ஒரு 5 to 5.3 feet கிட்ட வரும். இந்த எனக்கு வந்து இப்போ எப்படி ஃபீலிங் ஆகுதுன்னா, இந்த டெக் சேனல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ப்ராடக்ட் வாங்குங்க நல்லா தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூலாம் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி நானும் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. நம்பர் 4, ரிங் லைட். இதுவும் நான் வந்து டிஜிடெக் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். அரௌண்ட் 600 rupeesன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அண்ட் இதில் வந்து 3 different கலர்ஸ் இருக்கும். இந்த வீடியோ எடுக்கும்போது, ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இதை வந்து என் பக்கத்துலேயே வச்சுக்குவேன். நான் ரொம்ப வெள்ளையாக தெரிவேன், அதனாலே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது கூட வந்து ஒரு LED லைட் ஒன்று வாங்கினேன். இது எதுக்கு வாங்கினேன், ஏன் வாங்கினேன்னு எனக்கே தெரில. ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது, எப்போ தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஓகே. நம்பர் 5, லேப்டாப். ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து ஃபோனில் தான் எடிட் பண்ணுவேன். இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்துட்டு லேப்பில் எடிட் பண்ணவே ஆரம்பித்தேன். HP லேப்டாப். நான் வந்து இது யூடியூப்காகலாம் வாங்க கிடையாது, நான் வந்து இது காலேஜ் படிக்கும் போதே நான் வாங்கிட்டேன். அதை தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்டு வந்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து லேப்பில் எடிட் பண்ணாதீங்க, ஃபோன்லேயே எடிட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து லேப்டாப்பில் எடிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் லேப்டாப்பில் எடிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த கேஜெட்லாம் வச்சு தான் என்னோட வீடியோஸை நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் இன்னும் நிறைய கேஜெட்லாம் வாங்கி பெருசாக பண்ணணும்னு ஆசை இருக்குது, பார்க்கலாம் ஃப்யூச்சரில். அண்ட் இதெல்லாமே வந்து என்னோட பேஷனுக்காக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால தான் நான் பண்ணுறேன். இதெல்லாம் இருந்தால் தான் கண்டிப்பாக ஒரு சேனல் ரன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கினாலே போதும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கேஜெட்டை பொறுத்து நம்ம எப்போவுமே ரீச் ஆகிறது கிடையாது. நம்மளோட கிரியேட்டிவ் திங்கிங், நம்ம வீடியோ எப்படி மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ரீச் ஆகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மேனை நீங்கள் அடிக்கடி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.